ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வகையான நூடுல்ஸுங்க. சாதம் 2 கப் எடுத்து அதையே நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. அரைச்சி வச்சிருக்கிற சாதத்தோட 2 கப் கோதுமை சேர்த்திக்கலாங்க. உப்பு தேவையான அளவு, ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாங்க. மாவை எடுத்து முறுக்கு பிடியில் போட்டு அதையே கொதிக்கிற தண்ணியில் நம்ம பிழிஞ்சிக்கலாங்க. கொதிக்கிற தண்ணிக்குள்ளே 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. மாவு வெந்த பிறகு அதையே நம்ம எடுத்துக்கலாங்க. கடாய் ஒன்று வச்சு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. 5 பூண்டு எடுத்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. 3 பச்சை மிளகாயும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. ஒரு கேரட்டை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. ஒரு குடமிளகாயும் கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. 2 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற நூடுல்ஸை இது கூட சேர்த்திக்கலாங்க. குழந்தைங்க நூடுல்ஸ் கட்ட இந்த மாதிரி ஹெல்த்தியாக செய்து கொடுக்கலாங்க. சாதம் சேர்த்து செய்த நூடுல்ஸ் ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்த அனைவருக்கும் நன்றி.